ஹாய், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சேர்ந்து படிக்கலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஹிஸ்ட்ரியில் இருக்கிற நவீனத்தை நோக்கி லெசனில் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. ஸ்டார்ட் பண்ணலாமா? இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். 1857 பெருங்கிளர்ச்சியும் அது ஆங்கிலேயரால் கொடூரமாக அடக்கப்பட்டதும் தெற்காசிய முஸ்லிம்களின் மீது பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தின. 1857 எழுச்சிக்கு முஸ்லிம்களே காரணம் என்று ஆங்கிலேயர் சந்தேகித்த நிலையில் முஸ்லிம்களும் காலனிய நவீனத்துவம் வழங்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளாமல் வீட்டுக்குள்ளேயே சுருங்கியிருந்தனர். இதன் விளைவாக முஸ்லிம்கள் கல்வியிலும் அரசு வேலை வாய்ப்புகளும் பின்தங்கியிருந்தனர். இச்சூழலில் ஒரு சில பதிற்றாண்டுகளுக்கு பின்னர் முஸ்லிம்களுக்கிடையே சில சீர்திருத்த இயக்கங்கள் தோன்றின. பாருங்க, அலிகார் இயக்கம் 1875. அலிகார் இயக்கம் 1875ல சையத் அகமது கான் அப்படின்றவரால தொடங்கப்பட்டது. அலிகார் இயக்கம் 1875ல சர் சையத் அகமது கான் அப்படின்றவரால தொடங்கப்பட்டது. மேற்கத்திய அறிவியல் கல்விக்கும் குரானின் போதனைகளுக்கும் இடையே ஒத்திசைவை ஏற்படுத்த அவர் விரும்பினார். அவருடைய முற்போக்கான சமூக கருத்துக்கள் அவருடைய பத்திரிகையான தத்கிப் உல் அக்லுக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல். இவர் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. எதுக்காக அப்படின்னா அலிகர் இயக்கத்தோட போதனைகளை மக்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறாரு. அந்த பத்திரிகை பேரு பாருங்க, தத்கிப் உல் அக்லுக் பழக்க வழக்கங்களையும் ஒழுக்க நெறிகளையும் மேம்படுத்துதல் அப்படின்ற பத்திரிகை மூலமா அவரோட நெறிகளை பரப்புறாரு. அலிகர் இயக்கத்தின் கொள்கைகள் என்னன்னு பாருங்க. முஸ்லிம்கள் இஸ்லாமின் மேல் கொண்டிருக்கும் பற்றினை பலவீனப்படுத்தாமல் நவீன கல்வியை அவர்களிடையே பரப்புதல். அதாவது அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும் அப்படின்றது அவரோட முதல் நோக்கமா இருக்கு. அடுத்தது இந்த பர்தா முறை, அதுக்கப்புறம் பலதார மனம், கைம்பெண் மறுமணம், விவாகரத்து போன்றவற்றோடு தொடர்புடைய சமூக சீர்திருத்தங்களை மேற்கொள்வது போன்ற கொள்கைகளை கொண்டிருந்தது. 2 கொள்கை பாருங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும், அதாவது நவீன கல்வியை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பர்தா, பலதார மனம், கைமண் மறுமணம், விவாகரத்து போன்ற தொடர்புடைய சீர்திருத்தங்களை அவர் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைச்சாரு. சையத் அகமது கானின் கல்வி குறித்த திட்டம் தொடக்கத்திலிருந்தே ஆங்கில வழி கல்வியின் சாதக அம்சங்களை வலியுறுத்தி கூறியது. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலேயர்கள் நமக்கு என்னதான் கெடுதல்கள் செஞ்சாலும் அவங்களோட கல்வி நல்லா தான் இருக்கு, அதுல இருக்கிற நல்லதெல்லாம் எடுத்து சொல்றாரு மக்களுக்கு. இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில் மொழியாக்கம் செய்வதன் மூலமும் இருமொழி பத்திரிகை ஒன்றை நடத்துவதன் மூலமும் மேற்கத்திய அறிவியலை அறிமுகம் செய்வதற்காக 1864 அவர் அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார். இயற்பியல் அறிவியல் நூல்களை உருது மொழியில அவரு டிரான்ஸ்லேட் பண்றாரு. அதுக்கப்புறம் இருமொழி பத்திரிகை ஒன்றையும் அவர் நடத்துறாரு. அதுக்காக 1864 அறிவியல் கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பையும் ஏற்படுத்துறாரு. எப்போ 1864 அறிவியல் கழகம் எனும் அமைப்பை ஏற்படுத்தினார். அதே ஆண்டுல காஜிப்பூர்ல நவீன பள்ளி ஒன்றையும் நிறுவினார். 1864 காஜிப்பூர்ல நவீன பள்ளியையும் ஒன்று நிறுவினார். 1868 முஸ்லிம் மக்களிடையே நவீன கல்வியை தொடங்குவதற்காக பல மாவட்டங்களில் கல்வி குழுக்களையும் அமைச்சார். 1868 முஸ்லிம் மக்களுக்கிடையே நவீன கல்வியை கொடுக்கறதுக்காக பல மாவட்டங்கள்ல கல்வி குழுக்களையும் அமைத்தார். 1869 to 1870 அவர் ஐரோப்பா சென்றிருந்த போது இந்திய முஸ்லிம்களுக்காக ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் என்ற தனது வாழ்நாள் பணிக்காக திட்டத்தை உருவாக்கினார். 1869 to 70 ஐரோப்பா போறாரு. அங்க அவருக்கு ஒரு ஐடியா வருது. என்னன்னா, ஒரு மாபெரும் கல்வி நிறுவனம் ஒன்று அமைக்கணும் அப்படின்னு அவர் ஒரு திட்டத்தை உருவாக்குனாரு. முஸ்லிம்களுக்கிடையே ஆங்கில கல்வியை பரப்புவதற்காக 1875 அலிகரில் ஒரு நவீன முகமதிய பள்ளியை தொடங்கினார். ஒரு முஸ்லிம் பள்ளியை தொடங்குறாரு. எப்போ? 1875
அலிகர் நகரில் ஒரு முஸ்லீம் பள்ளியை தொடங்குறாரு. இதுவே 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி பெற்றது. 1875 அலிகரில் ஒரு முகமதிய பள்ளியை ஆரம்பிக்கிறார் இல்லையா, அதுதான் 2 வருஷம் கழித்து 1877 முகமதியன் ஆங்கிலோ ஓரியண்டல் கல்லூரியாக வளர்ச்சி அடையுது. அவரோட மறைவுக்கு பின்னாடி இந்த கல்லூரி ஒரு பல்கலைக்கழகமாக வளர்ந்து வந்துடுது. இதுவே முஸ்லிம் அரசியல் தலைவர்களையும் அறிவுஜீவிகளையும் உருவாக்கும் மையமாக திகழ்ந்தது. இந்திய முஸ்லிம்களுக்கிடையே தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 சர் சையத் அகமது கான் ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை தொடங்கினார். ஆங்கிலோ ஓரியண்டல் எஜுகேஷனல் கான்ஃபரன்ஸ். 1886 சர் சையத் அகமது கான் என்ன பண்றாரு, ஆங்கிலேய கீழை கல்வி மாநாடு ஒன்று தொடங்கினார். இதுக்காக தாராளவாத கருத்துக்களை பரப்புவதற்காக 1886 ஆங்கிலேய கீழை கல்வி மாநாட்டை ஒன்று தொடங்குறாரு. சமய சட்டங்களை கண்மூடித்தனமாக பின்பற்றுவதை அவர் எதிர்க்கிறாரு. அதில் பகுத்தறிவோடு நடந்துக்கணும் அப்படின்னு மக்களை வலியுறுத்துறாரு. எந்த மதம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே ஏற்றுக்காதீங்க, அதில் உங்களோட பகுத்தறிவை செலுத்தி அதில் உங்களுக்கு என்ன நல்லதுன்னு தோணுதோ அதை ஏற்றுக்கோங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. மாறி வரும் கால சூழலுக்கு ஏற்றவாறு பகுத்தறிவு சிந்தனையின் வெளிச்சத்தில் குரானில் கூறப்பட்ட கருத்துகளுக்கு புதிய விளக்கங்களையும் கொடுத்தார். இந்திய முஸ்லிம் மதத்தை தாராளமாக்கி புதிய சிந்தனைகளுக்கும் விளக்கங்களுக்கும் ஏற்புடையதாய் மாற்றும் முயற்சிகளை மேற்கொண்டார். இம்முயற்சியில் வைதீக இயற்பியலாளர்களின் தீவிர தாக்குதல்களுக்கு அவர் உடனடியாக எதிர்கொள்ள நேர்ந்தது. அதாவது அவர் ரொம்ப மாடர்ன் கருத்துக்களை முஸ்லிம் மக்களுக்கு எடுத்துரைக்கிறதுனால பழைய கால முஸ்லிம்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்டே இருந்து இவர் ரொம்ப எதிர்ப்பை சந்திக்கிறாரு. நெக்ஸ்ட் பாருங்க, அகமதியா இயக்கம் 1889. 1889 மிர்சா குலாம் அகமது என்பவரால் உருவாக்கப்பட்ட இயக்கம் ஒரு மாறுபட்ட போக்கை ஏற்படுத்தியது. அகமதியா இயக்கம் 1889 மிர்சா குலாம் அகமது அப்படின்றவரால் உருவாக்கப்படுது. மிர்சா குலாம் அகமதோட காலம் பாருங்க 1835 to 1908. குரானில் சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். அதாவது சர் சையத் அகமது கான் என்ன பண்ணாரு, குரான்ல இருக்கிற எல்லாத்தையுமே கண்மூடித்தனமாக ஏற்றுக்காதீங்க, பகுத்தறிவோடு செயல்படுங்கன்னு சொன்னார். அதை எதிர்க்கிற மாதிரி இவர் என்ன சொல்கிறாரு, குரான்ல சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகளுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னார். ஆக்சுவலாக இவரும் ஒரு வைதீக முஸ்லீமை சேர்ந்தவர் தான். இவர் குரானில் சொல்லப்பட்ட உண்மையான கொள்கைகளுக்கு திரும்ப வேண்டும் என்று கூறிய அவர் தன்னை ஒரு தீர்க்கதரிசி என கூறி சர்ச்சையை ஏற்படுத்தினார். தீர்க்கதரிசினா என்னன்னா, முன்னாடி அதுக்கு பின்னாடி நடக்க போகிறத முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறதுக்கு தான் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி சொன்னதுனால சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அவரது கூற்று மதத்திற்கு எதிரானது என மைய நீரோட்ட இஸ்லாமியர் கருதினர். ஆனாலும் பலர் அவருடைய கொள்கைக்கு மாறினர். அவருடைய முக்கிய பணி ஆரிய சமாஜமும் கிறித்துவ சமய பரப்பாளர்களும் இஸ்லாமுக்கு எதிராக வைத்த விவாதங்களை எதிர்கொண்டு மறுத்ததாகும். இவரோட முக்கியமான பணி என்னன்னு சொல்றாங்க, ஆரிய சமாஜமும் கிறித்துவ சமய பரப்பாளர்களும், இவங்க 2 பேரும் ஆரிய சமாஜமும் கிறித்துவ சமய பரப்பாளர்களும் முஸ்லிம்க்கு எதிராக சில விவாதங்கள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா, அதெல்லாம் எதிர்த்து இவர் மறுக்கிறார். சமூக நெறிமுறைகளில் அகமதி இயக்கம் பழமைவாத கண்ணோட்டத்துடனே பலதார மனம், பெண்கள் முகத்திரை அணிவது போன்றவற்றை விவாகரத்தை பொறுத்தவற்றில் பழமையான விதிகளையும் பின்பற்றினார். அவர் என்ன பண்ணுறாரு, சையத் அகமது கான் இதெல்லாம் எதிர்க்கலை, அதில் சீர்திருத்தம் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, பழமைவாத கண்ணோட்டத்தினோட பலதார மனம், பெண்கள் முகத்திரை அணிவது, விவாகரத்து, இதிலெல்லாம் இருக்கிற பழமையான விதிகளையே இவர் பின்பற்றினார். நெக்ஸ்ட்டு தியோபந்த் இயக்கம் 1866. தியோபந்த் இயக்கம் முஸ்லிம் கல்வியாளர்களில் வைதிக பிரிவை சார்ந்தவர்களால் மீட்டெடுப்பு இயக்கமாக 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. தியோபந்த் இயக்கம் 1866 ஒரு மீட்டெடுப்பு இயக்கம்.
வைதீக பிரிவை சார்ந்தவர்களால் மீட்டெடுப்பு இயக்கமாக 2 நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஒன்று, குர்ஆன்ல உள்ள தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். ஒன்று, குர்ஆன்ல இருக்கிற தூய்மையான கருத்துக்களையும் ஹதீஸ் எனப்படும் மரபுகளையும் பரப்புரை செய்தல். இன்னொன்று என்னன்னா, அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஜிஹாத், அதாவது புனித போரின் உத்வேகத்தை உயிரோட்டமுடையதாக வைத்திருப்பது. ஒன்று, குர்ஆன்ல உள்ள உண்மையான கருத்துகளையும் அதுக்கப்புறம் ஹதீஸ் மரபுகளையும் பரப்புரை செய்யணுன்றது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, அந்நிய ஆட்சியாளர்களுக்கு எதிராக புனித போர் செய்யணும் அப்படின்றது இன்னொன்னா இருந்துச்சு. இவ்வியக்கம் நிறுவன வடிவம் பெற்ற சரன்பூருக்கு அருகேயுள்ள தியோபந்த் எனும் இடத்தில் முகமது காசிம் நானாதேவி 1833 to 1877, ரஷீத் அகமது கங்கோரி 1828 to 1905 ஆகியோரால் முஸ்லிம் சமூகத்திற்கான சமய தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கும் நோக்கத்தில் உருவாக்கப்பட்டது. இந்த நிறுவனம் சரன்பூருக்கு பக்கத்தில் இருக்கிற தியோபந்த் அப்படின்ற இடத்துல முகமது காசிம் நானாதேவி அப்புறம் ரஷீத் அகமது கங்கோரி அப்படின்ற 2 பேரால முஸ்லிம் தலைவர்களுக்கு பயிற்சி வழங்கணும் அப்படின்றதுக்காக இந்த அமைப்பை உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட், அலிகர் இயக்கத்தின் நோக்கங்களாக மேலை கல்வியின் மூலம் முஸ்லிம்களின் நலனை மேம்படுத்துதல். அலிகர் இயக்கத்தோட நோக்கம் என்னன்னா, நல்ல கல்வியை தரணும், அதன் மூலமா முஸ்லிம்களை மேம்படுத்தணும் அப்படின்றது தானே. அதே நோக்கத்தை தான் இதையும் கொண்டு இருந்துச்சு. மேலை கல்வியின் மூலம் முஸ்லிம்களின் நலனை மேம்படுத்துதல், ஆங்கில ஆட்சியை ஆதரித்தல் ஆகியவற்றிற்கு எதிராக இஸ்லாமிய சமூகத்தாரிடையே சமய புத்துணர்வை ஏற்படுத்த ஆக்சுவலா அந்த இயக்கத்தை எதிர்க்கிறாங்க. இந்த மாதிரி மேலை கல்வியெல்லாம் ஏற்கக்கூடாது, ஏன்னா அவங்க நம்மளை அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, அவங்களோட கல்வியை நம்ம எப்படி ஏற்கிறது அப்படின்னு இவங்க சொன்னாங்க. அதே நேரத்தில் ஆங்கிலேய ஆட்சியை ஆதரித்தல், இந்த முஸ்லிம் மேலை கல்வி எதிர்த்தல் மற்றும் ஆங்கில ஆட்சியையும் எதிர்த்தல், இந்த 2 நோக்கங்களையும் இது கொண்டிருந்துச்சு. தியோபந்தில் கொடுக்கப்பட்ட குறிப்பாணைகள் செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் என்பதே. தியோபந்தி இயக்கத்துல கொடுக்கப்பட்ட குறிப்பாணைகள் என்னன்னா, செவ்வியல் இஸ்லாமிய மரபுகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்றதுதான். வாலி அல்லாஹ் சிந்தனை பள்ளியை சேர்ந்த இறையியலாளர்கள் 1867 தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவப்பட்டது. 1867 தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்றை நிறுவுறாங்க. அவங்கள மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தா முகமது காசிம் நானாதேவி. அதில் முக்கியமான ஆளாக ஒருத்தர் இருக்கார். எதுலன்னா 1867 தியோபந்தில் இறையியல் கல்லூரி ஒன்றை உருவாக்குறாங்க. கிறிஸ்தவ சமய பரப்பு நிறுவனங்களும் ஆரிய சமாஜமும் முன்வைத்த வாதங்களுக்கு எதிர்வாதங்கள் வைப்பதில் இவர் முக்கிய பங்கு வகித்தார். கிறிஸ்தவ சமய பரப்பாளர்கள் அப்புறம் ஆரிய சமாஜ் இவங்க வச்ச வாதங்களுக்கு இவர் எதிர்வாதங்கள் வைத்தார். யாருன்னா முகமது காசிம் நானாதேவி. இவ்விறையியல் கல்லூரியில் மிக முக்கியமான நோக்கம் என்ன, பழமைவாதிகளுக்கு இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இறையியலாளர்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்துவது. முக்கியமான நோக்கம் என்னன்னு பாருங்க. பழமைவாதிகளுக்கு இடைத்தட்டு வர்க்கத்தை சேர்ந்த முஸ்லிம்களுக்கும் இறையியலாளர்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். அப்புறம் சமய இறையியலை மீள்வாசிப்பு செய்ய வைப்பது. என்னன்னா, முஸ்லிம்களுக்கும் நடுத்தர முஸ்லிம்களுக்கும் இறையியலாளர்களுக்கும் இடையே தொடர்பை ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் சமய இறையியலை மீள்வாசிப்பு செய்ய வைப்பது. இது 2 நோக்கமாக கொண்டிருந்தாங்க. ஒரு சமய பல்கலைக்கழகமான தியோபந்த் முஸ்லிம் இந்தியாவில் மட்டுமல்லாமல் முஸ்லிம் உலகத்திற்கே பெருமதிப்பு மிக்க நிறுவனமாயிற்று. நெக்ஸ்ட்,
உல் உலா நட்வத் அல் உலாமா தியோபந்தை காட்டிலும் குறைந்த அளவு பழமைவாத போக்குடைய, அதே சமயம் நவீன காலத்தின் எதிர்பார்ப்புகளுக்கு ஈடு கொடுத்த இவ்வியக்கம் 1894 லக்னோவில் சிப்லி நுமானி அப்படின்ற இடத்துல சிப்லி நுமானி எனும் வரலாற்று ஆசிரியரால் வேறு சில அறிஞர்களாலும் உருவாக்கப்பட்டது. நட்வத் அல் உலாமா 1894 லக்னோவில் சிப்லி நுமானி அப்படின்ற வரலாற்று ஆசிரியராலையும் மற்ற சிலராலையும் உருவாக்கப்பட்டது. நவீன மேற்கத்திய கல்வியின் வருகையை தொடர்ந்து வந்த இறைமறுப்பு கொள்கை, லோகாயதவாதம் ஆகியவற்றை எதிர்கொள்ள அறிவார்ந்த முறையில் சமயத்திற்கு விளக்கம் அளிப்பதை நோக்கமாக கொண்டிருந்தது. நெக்ஸ்ட் பீரங்கி மஹால், ஃபிரங்கி மஹால் மூன்றாவதாக புகழ்பெற்ற ஆனால் மற்றவதை காட்டிலும் காலத்தால் மூத்த இச்சிந்தனை அதாவது எல்லாத்தையும் விட மூத்தது இதுதான். இச்சிந்தனை பள்ளி லக்னோவில் இருக்கிற ஃபிரங்கி மஹாலில் உருவானது. மற்ற இரண்டை போல்லாமல் ஃபிரங்கி மஹால் பள்ளி சூஃபிசியத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாகவும் அறிந்து கொள்வதற்கான களமாகவும் ஏற்றுக்கொண்டது. சூஃபிசத்தை மதிப்பு வாய்ந்த அனுபவமாக அறிந்து கொள்வதற்கான களமாக ஏற்றுக்கொண்டது. மற்றொரு மரபு சார்ந்த இயக்கம் அல்-இ ஹதீத் அல்லது நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுவார்கள். இன்னொரு இயக்கம் பாருங்க, அல்-இ ஹதீத் அப்படி இல்லைன்னா நபிகள் நாயகம் கூறியவற்றை அப்படியே பின்பற்றுவார்கள். பார்சி சீர்திருத்த இயக்கங்கள் தன்னோட தாயகமான பாரசீகத்தில் அடக்குமுறைக்கு உள்ளானதால, அவங்களோட தாயகம் என்ன பாரசீகம், அங்கே அடக்குமுறை அதிகமாக இருந்ததுனால ஜொராஸ்ட்ரியர்கள் 10ஆம் நூற்றாண்டில் அதிக எண்ணிக்கையில் இந்தியாவில் இருக்கிற மேற்கு கடற்கரை பகுதிகளில் குடியேறுறாங்க. அவங்க ஒரு வணிக சமூகமாக உருவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப செல்வ செழிப்போடு வாழ்ந்துட்டுருக்காங்க. இங்கேயும் சீர்திருத்தம் நடைபெறுது. எப்போனா 19ஆம் நூற்றாண்டில் இங்கேயும் சீர்திருத்தம் நடைபெறுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 1851 கல்வி பயின்ற பார்சிகள் 1851 நல்லா படித்த பார்சிகள் ஒரு குழுவை உருவாக்குறாங்க. ரஹ்மனுமாய் மத்தியஸ்னன் சபா அப்படின்ற ஒரு சபையை உருவாக்குறாங்க. ரஹ்மனுமாய் மத்தியஸ்னன் சபா சமய சீர்திருத்த சங்கம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்சிகளோட சமூக நிலையை மேம்படுத்துறதுக்கும் அப்புறம் ஜொராஸ்ட்ரிய மதத்தில் தூய்மையை மீட்டெடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கத்தில் நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி ஆகியோரை தலைவர்களாக கொண்டிருந்தது. இந்த இயக்கத்துக்கு தலைவர்கள் யாருன்னு பாருங்க, நவ்ரோஜி பர்தோன்ஜி, தாதாபாய் நவ்ரோஜி, காமா பெங்காலி. அதுக்கப்புறம் இந்த சீர்திருத்த பற்றிய செய்திகளை பரப்புவதற்காக ஒரு செய்தித்தாள் வெளியிடப்பட்டது. என்னன்னா ராஷ்ட் குஃப்தார் உண்மை விளம்பி அப்படின்ற ஒரு செய்தித்தாளும் வெளியிடப்பட்டது. பார்சிகளின் மத நடவடிக்கைகளும் சடங்குகளும் சீர்திருத்தப்பட்டன. பார்சி மதத்திற்கு மறு விளக்கமும் தரப்பட்டது. சமூக தளத்தில் பார்சி பெண்களோட நிலையை மேம்படுத்துறதுக்கும் அவங்களுக்கு கல்வி கொடுக்கறதுக்கும் அப்புறம் பர்தாமுறை நீக்குவதற்கும் திருமண வயதை அதிகமாக்குறதுக்கும் நிறைய நடவடிக்கைகள் மேற்கொண்டாங்க. படிப்படியாக பார்சி இந்திய சமூகத்தில் அதிக அளவு மேற்கத்திய மயமாக்கப்பட்ட பிரிவினராக மாறினர். காலப்போக்கில் இவங்க தான் இந்தியாவில் நல்ல மாடர்ன் சொசைட்டி அப்படின்ற மாதிரி மாறினாங்க. தேசிய இயக்கத்திலும் இந்தியாவை தொழில்மயமாக்கியதிலும் அவர்கள் முக்கிய பங்கு வகித்தனர். முன்னாடியே பார்த்தோம்ல, இவங்க ஒரு வணிக சமூகமாக உருவாக்கிட்டாங்கன்னு. இவங்க அதாவது இந்தியா தொழில்மயமாக்குனதுல இவங்களோட பங்கு அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீக்கிய சீர்திருத்த இயக்கம் 19ஆம் நூற்றாண்டில் மேலெழும்பிய பகுத்தறிவு முற்போக்கு அலைகள் சீக்கியரையும் தொட்டு தழுவினர். 1873 சிங் சபா
இயக்கம் 2 முக்கிய நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்டது. சீக்கிய சீர்திருத்த இயக்கம் பாருங்க 1873ல் சிங் சபா இயக்கம் உருவானது. இதோட 2 நோக்கங்களை பாருங்க. நவீன மேற்கத்திய கல்வியை சீக்கியருக்கு கிடைக்க செய்தல். நவீன மேற்கத்திய கல்வி சீக்கியருக்கு கிடைக்க செய்தல். அடுத்தது கிறிஸ்தவ சமய பரப்பாளர்களோட மத நடவடிக்கைகள் இருந்தும் அப்புறம் இந்து மீட்டெடுப்பு இயக்கவாதிகளின் நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ளுதல். மதம் மாத்துறாங்க இல்லையா, கிறிஸ்துவ பரப்பாளர்களும் மதம் மாத்தினாங்க. அதே மாதிரி இந்து மீட்டெடுப்பு இயக்கங்களும் அந்த வேலையை செஞ்சாங்க. இவங்க 2 பேரையும் எதிர்கொள்ளணும் அப்படின்றது இவங்களோட 2வது நோக்கமா இருந்துச்சு. அகாலி இயக்கம் சிங் சபா இயக்கத்தோட கிளை இயக்கம் தான். அகாலி இயக்கம் இருக்கு இல்லையா, அது சிங் சபா இயக்கத்தோட கிளை இயக்கம். அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்று அறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டது. அகாலி இயக்கம் சீக்கிய குருத்வாராவை ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் என்று அறியப்பட்ட மத குருமார்களின் கட்டுப்பாடுகளில் இருந்து விடுவிப்பதை நோக்கமாக கொண்டது. அப்போ ரொம்ப ஊழல் அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கு. ஊழல் மிகுந்த உதாசி மகந்த் அப்படின்ற மத குருமார்களோட பிடியிலிருந்து சீக்கியர்களை மீட்டெடுக்கணும் அப்படின்றத நோக்கமா இருந்துச்சு. அரசு இதுக்காக 1922ல் சீக்கியர் குருத்வாரா சட்டத்தை இயற்றியது. எதுக்காகனா இந்த ஊழலை ஒழிக்கிறதுக்காக 1922ல் சீக்கியர் குருத்வாரா சட்டத்தை இயற்றியது. இது 1925ல் இந்த சட்டம் திருத்தப்பட்டது. அதன்படி சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த் கமிட்டி எனும் அமைப்பின் கீழ் வந்தது. சீக்கிய குருத்வாரா சிரோன்மணி குருத்வாரா பிரபந்த கமிட்டி அப்படின்ற அமைப்புக்கு கீழே வந்தது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டில் சீர்திருத்த இயக்கங்கள். பிரம்ம சமாஜமும் ஆரிய சமாஜமும் தமிழகத்தில் கிளைகளை பெற்றிருந்தன. கேசவ் சந்திர சென் சென்னைக்கு வந்தப்ப இங்க உரையும் ஆற்றியிருக்காரு. ஆனா தமிழகத்துக்குனே சில சீர்திருத்த இயக்கங்களும் வந்துச்சு. என்னன்னு பாருங்க. ராமலிங்க அடிகள் வள்ளலார் காலம் 1823 to 1874. ராமலிங்க அடிகள் சிதம்பரத்துக்கு பக்கத்துல சிதம்பரத்துக்கு அருகே ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த தன் இளமை காலத்தை சென்னையில் வாழ்ந்தார். அதாவது சிதம்பரத்துல பிறக்கிறாரு, அவரோட இளமை காலத்தை சென்னையில வாழ்ந்து முடிக்கிறார். முறையான கல்வியை பெறாத அவர் நிறைய புலமை பெற்றிருக்காரு. தேவார திருவாசக பாடல்களால் அவர் ஈர்க்கப்பட்டு அதுக்கப்புறம் அவருக்கே உரிய பாடல்களை அவர் சொந்தமாவே இயக்குறாரு. அவருடைய காலத்தில் சைவ சமயமானது திருவாடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள் போன்ற சைவ மடங்களின் ஆதிக்கத்தில் இருந்தது. சைவ சமயம் திருவாடுதுறை, தருமபுரம், திருப்பனந்தாள்ல இருக்கிற சைவ மதங்களோட ஆதிக்கத்துல தான் இருந்துச்சு. இவரோட பாடல்கள் மிகவும் முற்போக்கு சிந்தனை கொண்டிருந்தன. அவர் மதவெறியையும் பகுத்தறிவற்ற தன்மையும் கண்டனம் செய்தார். மதவெறி பகுத்தறிவற்ற தன்மையை கண்டனம் செய்கிறாரு. உள்ளுணர்வு சார்ந்த இறைநிலைக்கு ஆட்பட்ட அவர் அவ்வனுபவங்களை தனது பாடல்களில் பதிவு செய்தார். இதனால் வைதிக சமயத்தினர் இவர்பால் வெறுப்பு கொண்டனர். பழமைவாதிகள்லாம் இவர் மேல ரொம்ப வெறுப்பு உருவாக்குனாங்க. அவர் சத்திய தர்மசாலையை வடலூர்ல ஏழை மக்களுக்கு உணவளிக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கினாரு. முக்கியமா 1860களில் பஞ்சங்கள் 1860ல் பஞ்சம், கொள்ளை நோயெல்லாம் அதிகமா வந்ததுனால தான் இதை இந்த சத்திய தர்மசாலையை வடலூர்ல வழங்கினாரு. அங்க சாதி மத வேறுபாடின்றி உணவளித்தார். தன்னை பின்பற்றுவோரை ஒருங்கிணைப்பதற்காக சத்திய ஞான சபை அப்படின்ற அமைப்பையும் உருவாக்கினார். இதனால் நிறுவனப்பட்டிருந்த சைவ அமைப்புகளோடு அவர் மோதல் துவங்கியது. இவருடைய சீடர்கள் அவரோட பாடல்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திருவருட்பா அப்படின்ற பெயர்ல 1867ல் வெளியிட்டாங்க. திருவருட்பா 1867ல் வெளியிட்டாங்க. இலங்கையை சேர்ந்த வைதிக
சைவர்கள் சீர்திருத்தவாதி ஆறுமுக நாவலரோட தலைமையில், அதாவது இலங்கையில் இருக்கிற வைதிக சைவர்கள் ஆறுமுக நாவலரோட தலைமையில் இதை வந்து தெய்வ நிந்தனை அப்படின்னு கூறி எதிர்க்கிறாங்க. எதனா திருவருட்பாவை தெய்வ நிந்தனை அப்படின்னு கூறி எதிர்க்கிறாங்க. இதனால கட்டுரை எழுதும் போரில் ஈடுபட்டனர். ஆனால் இறுதியில் ராமலிங்க அடிகளின் பணி அங்கீகரிக்கப்பட்டது. அவருடைய எழுத்துக்கள் உலகளாவிய சிந்தனைகளை தூண்டி சைவ சமயத்துள் இருக்கும் பிரிவினைகளை மதிப்பிழக்க செய்தன. நெக்ஸ்ட், பௌத்தத்தின் மீட்டுருவாக்கமும் அயோத்தியதாச பண்டிதரும். முந்தைய பாடங்களில் குறிப்பிட்டபடி பௌத்தம் தமிழ்நாட்டில் 2000 ஆண்டின் தொடக்கத்திலேயே முற்றிலுமாக துடைக்கப்பட்டுவிட்டது. ஆனால் 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்து பௌத்தம் புத்துயிர் பெற்றது. எப்போ? 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் பௌத்தம் புத்துயிர் பெற்றது. 1887 சீவக சிந்தாமணி, 1898 மணிமேகலை, இந்த ரெண்டு நூல்களும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது. இது ரெண்டுமே வந்து பௌத்த நூல்கள். இது ரெண்டும் அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டதில் அயோத்தியதாச பண்டிதரோட பங்கு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. இவரோட காலம் 1845 டு 1914. ஆக்சுவலாக இவர் ஒரு டாக்டர். இவர் டாக்டராக இருந்தாலும் பல துறைகளில் புலமை பெற்றிருக்கார். பிரம்மஞான சபையை சேர்ந்த ஹென்றி ஆல்காட்டின் செல்வாக்கிற்கு அவர் உள்ளானவர். ஹென்றி ஆல்காட்டோட, அதாவது பிரம்மஞான சபை உருவாக்கிய ஹென்றி ஆல்காட் மேலே இன்ஸ்பயர் ஆகிறாரு. 1890களில் ஆதிதிராவிடர்களிடையே இயக்கத்தை தொடங்கிய அவர் ஆதிதிராவிடர்களை உண்மையான பௌத்தர்கள் என்றும் வேத பிராமணியத்தை எதிர்த்ததன் விளைவாக அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் எனவும் வாதித்தார். 1890களில் இவர் வந்து ஆதி திராவிடர்கள் மத்தியில் ஒரு இயக்கத்தை உருவாக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆதி திராவிடர்கள் தான் உண்மையான பௌத்தர்கள், இவங்க வந்து பிராமணர்களை எதிர்த்ததுனால இவங்கெல்லாம் தீண்டத்தகாதவர்களாக ஆக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்றாங்க. தனது கருத்துக்களை மெய்ப்பிப்பதற்காக தமிழ் செவ்வியல் இலக்கியங்களையும் பிறவற்றையும் மறுவாசிப்பு செய்தார். மக்கள் பௌத்த மதத்திற்கு மாறுவதை அவர் ஊக்குவித்தார். அவர் கொள்கையை வட தமிழக பகுதியில் அதிக எண்ணிக்கையில் மக்கள் பின்பற்றினர். எங்கன்னா வட தமிழகத்துல இவரோட கொள்கையை மக்கள் அதிக அளவுல பின்பற்றி பௌத்தத்துல நிறைய பேர் மாறினாங்க. கோலார் தங்க வயல்ல இருக்கிற தொழிலாளர்களும் இவரோட கொள்கையை பின்பற்றினாங்க. இந்த இயக்கத்துல சிங்காரவேலரும் லக்ஷ்மி நரசும் முக்கிய பங்கு வகித்தனர். இவரோட இயக்கத்துல சிங்காரவேலரும் லக்ஷ்மி நரசும் முக்கிய பங்கு வகித்தனர். அயோத்தியதாச பண்டிதர் 1908 முதல் ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்குறாரு. 1908 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பத்திரிகையை தொடங்குறாரு. இது வந்து அதுக்கப்புறம் தமிழன் அப்படின்ற பேரோட வாராந்திர பத்திரிகையா உருவெடுக்குது. அதுக்கப்புறம் அவரு இறந்துடுறாரு 1914. கிறிஸ்துவ சமய பரப்பு நிறுவனங்கள். இடைக்கால இந்தியாவை சேர்ந்த முஸ்லிம் மன்னர்களைப் போலவே ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனியும் இந்திய மக்களின் மத விஷயங்களில் நடுநிலைமை கொள்கையை பின்பற்றியது. அதற்கான காரணம் அதாவது என்னன்னா, முஸ்லிம் மன்னர்கள் இருந்தாங்க இல்லையா, இடைக்கால முஸ்லிம் மன்னர்கள் வந்து மத விஷயங்கள்ல அவங்க பெருசா தலையிடலை. அதே மாதிரிதான் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி மத விஷயங்கள்ல நடுநிலைமை கொள்கையை பின்பற்றினாங்க. ஏன்னா போர்ச்சுகீசியர்கள் வந்து கட்டாய மதமாற்றம் பண்ணதுனாலதான் அவங்க வந்து தோத்து போயிட்டாங்க, இந்தியா விட்டு போயிட்டாங்க, மக்களோட எதிர்ப்பை சந்திச்சாங்க அப்படின்னு ஆங்கிலேயர்கள் நம்பினாங்க. அதனால இவங்க வந்து மத விஷயத்துல நடுநிலைமை கொள்கை தான் பின்பற்றினாங்க. அதன் விளைவாக கம்பெனி வந்து என்ன பண்ணாங்கன்னா, சமய பரப்பாளர்கள் வந்து தங்களோட எல்லைக்கு இவங்க நுழையக்கூடாது அப்படின்னு தடை விதிச்சிருந்தாங்க. 1973 வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் அப்படின்ற ரெண்டு பேரும் சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கும் நோக்கில் இந்தியா வந்தனர். யாருன்னு பாருங்க, வில்லியம் கேரி, ஜான் தாமஸ் 1793 இந்தியா வராங்க.
எதுக்காகனா சமயப்பரப்பு நிறுவனத்தை தொடங்கணும் அப்படின்றதுக்காக இந்தியா வராங்க. இங்கே வந்து ஆங்கிலேயர்கள் தடை விதிச்சிருந்ததுனால போர்ச்சுகீசியரோட டேனிஷோட சொந்தமான கல்கத்தாவுக்கு வடக்கே உள்ள செராம்பூரில் தங்கினர். கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்கிற செராம்பூரில் தங்குறாங்க. கேரி வேறு இரு சமயப்பரப்பாளர்களான ஜோஷ்வா மார்ஷ்மேன், வில்லியம் வார்டு. கேரி, ஜோஷ்வா மார்ஷ்மேன், வில்லியம் வார்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து 1799 செராம்பூர் மிஷன் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்துகிறாங்க. 1793 வராங்க. 6 வருஷம் கழிச்சு 1799 செராம்பூர் மிஷனை ஏற்படுத்துகிறாங்க. யார் யார்? கேரி, ஜோஷ்வா மார்ஷ்மேன், வில்லியம் வார்டு அப்படின்ற 3 பேரும் ஏற்படுத்துகிறாங்க. செராம்பூர் மத பரப்பாளர்களை முதலாக இந்தியாவிற்கு வருகை தந்த நற்செய்தி மறை பணியாளர்கள் ஆவர். இவர்களை தொடர்ந்து சீர்திருத்த கிறிஸ்துவ சமயத்தின் பல பிரிவுகளை சேர்ந்த மத பரப்பாளர்கள் இந்தியா வந்தனர். செராம்பூரில் மத பரப்பாளர்களின் வருகைக்கு சில நூற்றாண்டுகளுக்கு முன்னதாகவே பல கிறிஸ்தவ மத பரப்பு நிறுவனங்கள் போர்ச்சுகீசியருக்கு சொந்தமான கோவாவிலும் இவங்க வர்றதுக்கு முன்னாடியே பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே நிறைய கிறிஸ்துவ பரப்பாளர்கள் இருந்தாங்களாம். அவங்க எங்கெல்லாம் இருந்தாங்க? கோவாவில் மலபார் கடற்கரை பகுதிகளில், சோழமண்ட கடற்கரை பகுதிகளிலும் செயல்பட்டனர். மதமாற்றம் செய்யப்பட்ட நபர்களின் எண்ணிக்கையும் குறைவாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய மதமாற்ற நடவடிக்கைகள் எப்போ ஆரம்பிச்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் நூற்றாண்டில் தொடங்கின. மதப்பரப்பு குழுவினர் சமூக பொருளாதார ரீதியாக அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பல பள்ளிகளை கட்டி கொடுத்தனர். அதுக்கப்புறம் அரசு பணிகளில் வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்து அவங்க அரசு பணிகளில் சேர்ந்தாங்கன்னா அவங்களோட பொருளாதார நிலை வந்து மேம்படும் அப்படின்னு இந்த சமய பரப்பாளர்கள்லாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பொது சாலைகளை பயன்படுத்தல், பெண்களுக்கு வந்து அப்போல்லாம் மேலாடை அணியிற உரிமை கிடையாது இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் வரணும் அப்படின்னு பாடுபட்டாங்க. அதுக்கப்புறம் அனாதை குழந்தைகளுக்கும் ஆதரவற்றோருக்கும் கல்வி கொடுக்கறத உறைவிட பள்ளிகளில் அவர்களுக்கு கல்வி வழங்கினர். உறைவிட பள்ளிகளுக்கு எப்படி எதனால வழங்கினாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அங்கேயே இருந்து படித்தாங்க அப்படின்னா அவங்கள மதம் மாற்றம் செய்வதற்கு இவங்களுக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பாக இருக்கும் இல்லையா, அதனால அங்கேயே படித்தாங்க. அதே மாதிரி பஞ்சங்கள் அப்போ நிறைய நிவாரண நடவடிக்கைகளும் இவர்கள் மேற்கொண்டனர். நிவாரணமும் நிறைய கொடுத்தாங்க. பஞ்ச காலங்களில் குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் இறுதிக்கால பகுதிகளில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பல கிராமங்கள் கிறிஸ்துவ மதத்தை தழுவினர். ஆந்திராவில் மாலா, மடிகா சமூகங்களை சேர்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் மதம் மாறினர். திருநெல்வேலியில் பல கிராமங்களில், அதே மாதிரி ஆந்திராவில் இருக்கிற மாலா, மடிகா சமூகங்களும் இவங்க இந்த 2 சமூகங்களை சேர்ந்த மக்கள் வந்து அதிக எண்ணிக்கையில் மதம் மாறினர். கம்பெனி அரசு இந்தியர்களுக்கு நவீன கல்வியை வழங்குவதில் சிறு முயற்சிகளை மட்டுமே மேற்கொண்டது. அதாவது ஆங்கில அரசு வந்து இந்தியர்களுக்கு கல்வி வழங்குவதில் கொஞ்சம் முயற்சி தான் மேற்கொண்டுச்சான். ஆனால் இவங்க வந்து மத பரப்பாளர்கள் தான் நம்ம கல்வி வழங்கும் பொறுப்பை கிறிஸ்துவ சமய நிறுவனங்களை தன்னார்வத்துடன் ஏற்றுக்கொண்டன. இவங்க நிறைய மருத்துவமனையும் மருந்தகங்களையும் நிறுவினர். சீர்திருத்த இயக்கங்களின் முக்கியத்துவம். சமூகத்தின் வைதிக பிரிவை சார்ந்தோரால் சமூக சீர்திருத்தவாதிகளின் அறிவியல் சித்தாந்த எதிர்ப்புகளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இதன் விளைவாக சீர்திருத்தவாதிகள் தூற்றப்பட்டனர், அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டனர், அவர்களுக்கு எதிராக ஆணைகள் பிறப்பிக்கப்பட்டன, பிற்போக்குவாதிகளால் கொலை முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது சமய சீர்திருத்தவாதிகள் நிறைய மாடர்ன் தாட்ஸை கொண்டு வந்ததுனால வைதிக பிரிவை சேர்ந்தவங்களாம் என்ன பண்ணாங்க, இவங்களுக்கு ரொம்ப எதிர்ப்பை தெரிவித்தாங்க. அதே மாதிரி ரொம்ப அடக்குமுறைக்கும் உள்ளாக்குனாங்க, நிறைய ஆணைகள் பிறப்பிச்சாங்க. அதுக்கப்புறம் கொலை முயற்சிகளும் அவங்களால நடைபெற்றுச்சு.
அதுக்கப்புறம் பாருங்க, சமய நூல்கள் பிராந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டமை. சமய பரப்பாளர்களால சமய சீர்திருத்தவாதிகளால் என்னென்னலாம் நடந்துச்சுன்னா, நிறைய மொழிகள் நிறைய நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. சமய நூல்களில் காணப்படும் கருத்துகளுக்கு புது விளக்கம் கொடுத்தாங்க. உரிமை சடங்குகள் கொஞ்சம் கம்மியானுச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டமான இருக்கிற சடங்குகள்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி எளிமையாக்கப்பட்டது. இறை வழிபாட்டை தனிப்பட்ட அனுபவமாக மாற்றின. சிந்திக்கவும் பகுத்தறியவும் தெரிந்த மனித அறிவின் திறமைக்கு சீர்திருத்தவாதிகள் முக்கியத்துவம் கொடுத்தனர். சமய நடவடிக்கைகளில் இருந்த ஊழல்களை கலந்து தங்கள் சமூகமும் மதமும் கீழானவை, பின்தங்கியவை என்ற குற்றச்சாட்டுக்கும் பழிப்புரைக்கும் எதிராக பதில் தர தங்களை பின்பற்றுவோருக்கு சீர்திருத்தவாதிகள் உதவினர். தனக்குள்ளேயே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோடு இருந்திருக்காங்க. ஏன்னா நான் எங்கள் சமூகமும் மதமும் ரொம்ப கீழானது, பின்தங்கியது அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு இவங்களால பதில் கொடுக்குற அளவுக்கு அங்கே இருக்கிற மக்களை இவங்க கல்வி கொடுத்து முன்னேற்றிருக்காங்க. உருவாகி வந்த மத்தியதர வர்க்கம் பற்றி கொள்வதற்கான பண்பாட்டு வேர்களை விளக்கங்கள் வழங்கின. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் லெசனில் மீட் பண்ணுவோம். பாய்.